நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கூட அவங்க அப்பா வந்து விஜய் வந்து நடிக்கிறதுக்கு அவர் லைக் பண்ணவே இல்லை. விஜய் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணாங்க. அப்புறம் தான் விஜயகாந்த் பார்த்துட்டு சரி எத்தனையோ என்னையெல்லாம் வந்து உருவாக்கினா டைரக்டர் நீ உன் மகனை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாந்தாங்க. விஜய் ஆரம்ப காலத்தில் தோல்வி தான் அடைஞ்சார். அப்புறம் எப்படியும் சக்ஸஸ் ஆகி வந்துட்டார். இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டாராக போனார். அந்த அதிர்ஷ்டம் இருந்தது. அது கூடவே இருந்து கொண்டு வந்தாங்க. அக்செப்ட் ஆகிற எல்லாம் இருந்தது. தெரிஞ்சு போய்டும். 2 படங்களுக்கு 3 படங்களுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சு போய்டும். இருந்தாலும் ஆரம்பகால விஜயனுடைய ஆரம்பகால தோல்விகளை பார்க்கும்போது ஒரு நடிகராக வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியோ வந்துட்டார். மேலே வந்தார். பெருசாக வந்தார். எல்லாத்துக்கும் அது அமையாது. எல்லாத்துக்கும் அது. அதனால் பாரதி ராஜா வந்து ஒரு வேளை தன்னுடைய மகனுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு துறையில் அனுப்பிச்சிருந்தாக்கா அவர் வந்திருக்கலாம். இந்த இழப்பை நம்ம தவிர்த்திருக்கலாங்கிறது ஒரு சமூக விமர்சகருங்கிற முறையில், சோஷியாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் நான் மனசில் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா என்னுடைய குடும்பத்துக்கு அவர், என்னுடைய சகோதரி மகனை எல்லாம் அவர் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தாருங்கிறது தெரியும். அவனுடைய பெரிய வாழ்க்கைக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அவன் இறந்தபோது வந்து நின்று எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனார். எல்லாம் இருந்தது. பல வகையில் அவனுக்கு உதவியும் பண்ணார். உடல்நிலை சரியில்லாம் படுத்தது உதவினா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியலைங்கிறது அப்போல்லாம் பார்க்கும்போது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு எல்லாம் விதிப்பயன். அவ்வளோதான்.